முக தமிழரசுவின் மகன் அருள்நிதியின் திருமணத்திற்கு அழைப்பு வழங்குவதற்காக பாமக எம்பி அன்புமணி வீட்டிற்கு திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் நேரில் சென்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் ஸ்டாலின் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். அனைத்து கட்சிகளுக்கும் கொடுக்கப்பட்டது அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அனைத்து கட்சிக்கும் கூட்டணிக்கு நாங்கள் அழைப்பு கொடுக்கல. ஒரு ஆரோக்கியமான அரசியல் சூழ்நிலை உருவாக்குறீங்க. இது பண்பாடுங்க, தமிழ் பண்பாடு. இல்லை இது தமிழுடைய பண்பாடு. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பண்பாடு. எப்படி டாக்டர் ஐயா அவர்கள் அவருடைய இல்லத்தில் நடைபெற்ற திருமணத்திற்கு அவரே நேரடியாக வந்து தலைவர் கலைஞரிடத்தில் அழைப்பு கொடுத்தாரோ, அதே மாதிரி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் நேரடியாக வந்து எனக்கு அழைப்பு கொடுத்தாரோ, அது பண்பாடு. அதே பண்பாட்டின் அடிப்படையில் தான் இன்றைக்கு எங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய மனவிழா நிகழ்ச்சிக்கு நேரடியாக வந்து அழைப்பு கொடுத்திருக்கோம். இது குறித்து விளக்கம் இதுதான். எந்த விதமான நீங்கள் அரசியல் கேள்வி கேட்டாலும் அதற்கு நான் பதில் சொல்வதற்கு தயாராக நான் நேற்றைக்கு அதான் சொன்னேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்ப்பு அலை மக்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல் அரசியல் சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் தான் உறுதியாக எதையும் சொல்ல முடியும். எல்லாருக்கும் வச்சாச்சு. அது மட்டும் இல்லை, ஐயா அவர்களுக்கு கூட நேரடியாக சென்று அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று தலைவர் அவர்கள் இடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு நேரம் கேட்டிருக்கிறோம். நாளைய தினம் வர சொல்லியிருக்கிறார்கள். நாளைய தினம் நேரடியாக சென்று அவரிடத்தில் அழைப்பு. தேர்தல் நெருங்குகிற போது தெரியும். தேர்தல் தேதி அறிவிக்கட்டும். அதற்கு பிறகு நான் சொன்னேன், அரசியல் பேசுவதற்கு விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கேன். ஸ்டாலின் வருகை குறித்து அன்புமணி தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். அதே பண்பாடு நம்முடைய தமிழருடைய நாகரிகத்தை பின்பற்றி நாங்களும் இந்த திருமண விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றோம். இதில் வேறு எதுவும் நாங்கள் பேசவில்லை. இந்த நேரத்திலே பேசுகின்ற சூழலும் இல்லை. நீங்கள் இன்று இந்த சந்திப்பிற்கு பின் உங்களுடைய எந்த அரசியல் கேள்விக்கும் பதில் சொல்ல இன்று வேண்டாம். வேண்டுமென்றால் நீங்கள் நாளை வாருங்கள். உங்களிடம் நான் அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்றேன்.